அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்மளோட 70வது அப்டேட்டை பார்க்குறோம். 21 மார்ச் 21 மார்ச்சோட இறுதி பதிவாக பார்க்கலாம் நம்ம. ஸோ ஈரான் எந்த அளவுக்கான அலைகளை அனுப்பியிருக்காங்க, இஸ்ரேல் எந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க, மொசாத் ரொம்ப சீக்கிரமாக தனது வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்ல முடியும். என்னென்னா நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, முந்தா நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே பாருப்பா ஒரு 5 பேர் ஒவ்வொருத்தருடைய தலைக்குமே வந்து 10 மில்லியன் நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஐயோ அவ்வளோ நாளாக ஏங்க போகிறீங்க, அவ்வளோதான் இந்தாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரிசல்ட். அது இல்லாமல் இரவு அதுக்கு முன்ன நாள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். ஏன்னா இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இதுக்கப்புறம் எங்களோட தாக்குதல் எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டாக ஐஆர்ஜிஎஸோட கமாண்டர்கள் தான் என்னோட முக்கிய குறிக்கோள். நாங்கள்ல ஒரு 30-40 பக்கம் கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஈரான் தரப்புலையும் ஒரு சில லிஸ்ட்டுமே வெளியிட்டிருக்காங்க. அந்தளவுக்கு மொசாத் ஷின்பட் ப்ளஸ் சிஐஏ இணைந்து தொடர்ந்து ஈரானுக்குள்ளே அடுத்தடுத்து சம்பவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈரான் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுறாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டே இருக்கிறாங்க இந்த தரப்புலேருந்து. ஸோ இரண்டு தரப்புலையும் நடந்த நிகழ்வுகள் என்ன, ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு F-16 போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், எதிரிகள் எங்களிடம் மண்டியிட்டு கண்ணீர் வடித்தால் மட்டுமே அவர்களுக்கு மன்னிப்பு, இல்லை என்றால் எதிரிகளுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தரப்பில் வருகின்ற வாரங்கள் இனி எதிரிகளோட எல்லா இடமும் வந்து தரைமட்டமாக்கப்படும். நெக்ஸ்ட் வீக் வில் பி இம்பார்ட்டன்ட் வீக் அப்படின்னு யார் சொல்கிறது? இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் அடித்ததெல்லாம் சும்மா இந்த 2-3 நாள் கேப் உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்காக விட்டு வச்சோம். அடுத்த வாரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஈரான், உங்களோட முடிவுரை எழுதப்படுன்றாங்க. அப்போ நான் சொல்லும் போதே தெரியுது உங்களுக்கு இந்த பதிவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக இருக்குல்ல. கிளம்பலாமா? பயணத்தை கிளப்பலாம், நேராக ஈரானுக்கு போகலாம். வாங்க வாக்காளர் பெருமக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் புகைப்படத்தை காட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈரானுடைய தகவல்கிட்ட போயிடலாம். நம்ம இந்த புகைப்படத்தை உங்ககிட்ட ஒரு நாள் முன்னாடி காட்டியிருந்தேன். இதில் காட்டப்படுகிற 5 தலைவர்கள் ஒவ்வொருத்தருடைய தலைக்கும் வந்து 10 மில்லியன் அளவுக்கு விலை பேசுகிறாங்க. யாராவது நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து கமாண்டர் ஆஃப் த இஸ்லாமிக் ரெவல்யூட்டரி கார்டோட தலைமை முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர், சீஃப் ஆஃப் கேட்டமோலான்பியா சென்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து வந்து ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் யுஏஇ கமாண்டர். இந்த 3வது இருக்கிற ஆளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசியினுடைய சைபர் எலக்ட்ரானிக் கமாண்ட் சீஃப். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஐஆர்ஜிசியினுடைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்னுடைய கமாண்டர். சரி, இதில் 3வதாக இருக்கக்கூடிய நபர், அவர் பேர் வந்து சயித் ஹகஜானி. சயித் ஹகஜானி அவர்கள் இன்று காலையில் காஸ்பியன் சி எங்கே இருக்குங்க, அந்த ஒரு நாளைக்கு முன்பு இஸ்ரேல் வந்து இந்த காஸ்பியன் சியும் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அசர்பைஜான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. அந்த பகுதி பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் ஒன்று, அந்த கிராமத்துக்கு பேர் வந்து ராம்சார் அப்படின்றாங்க. அந்த ராம்சார் கிராமத்தில் ஒரு வீட்டில் தனது அப்பாவோடு இருந்திருக்கிறார். இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம். ஆக்சுவலாக இது எப்படி இஸ்ரேல் வந்து ரொம்ப கிளியராக உறுதி பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, இன்றைக்கி காலையில் நடத்தின தாக்குதல் ட்ரோன் மூலிமா நிகழ்த்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை ட்ரோன் மூலயமா அடிச்சுட்டு 2 மணி நேரம் அங்கேயே பறந்து யாரும் அங்கே வரல, அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அந்த ட்ரோன் அங்கேருந்து வந்து கிளம்பியிருக்கு. இன்னொரு ட்ரோன் மொத்தம் 2 பக்கம் வந்திருக்கு. ஒன்று உளவு விமானம் ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று வந்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலும் அனௌன்ஸ் பண்ணல, கம்முன்னு போயிட்டு அமைதியாக விட்டுட்டாங்க. ஏன் இஸ்ரேல் வந்து எடுத்த உடனே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா, அங்கே ஒரு சில காரணங்கள், அங்கே வந்து ஏஜென்ட்ஸ் வந்து மாட்டிக்க கூடாதுன்ற அடிப்படையில் கூட கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சேஃபாக போகணுன்ற அடிப்படையில் கூட கம்முன்னு கூட இருக்கலாம். ஏன்னா அசர்பைஜான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அதனால் அவங்க உள்ளே போகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா காலையில் அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல், அதிகாலை 3:45 அட்டாக் பண்ணாங்க. நைட் டைமில் யாரும் வந்து ரெஸ்கியூ பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ஒரு 4-5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபர் வெளியேறிப்பாங்களன்னு என்னன்னு தெரியல. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஈரானுக்கே தெரியுது, ஓ நம்ம ஆள் அங்கே போயிட்டு இருந்திருக்கிறாரா அப்படின்னு ஈரான் வந்து கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் தூக்கியிருக்காங்க அவரை. இதில் என்ன, ஏன் இவர் வந்து பர்டிகுலராக அங்கே போனார்? ஏன்னா யுத்த களம் என்பது பயங்கரமாக இருக்குது. ஒரு
ஏரோஸ்பேஸினுடைய யுஏனுடைய கமாண்டர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். தற்பொழுது அங்கே போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சொல்லாமா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், அவருக்கு இந்த பல்லு வலி கேவிட்டி, அதாவது சொத்த பல்லு மாதிரி இருந்திருக்கு போல. அதனால் மேபி அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு சரி ஒரு 3 நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு போனவர் தானாம். அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. பட் அதுதான் அவங்க குழு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த இழப்பை பொறுத்த வரைக்கும் அவர் தலைக்கு ஒரு 10 மில்லியன் விலை பேசின ஒரு நபரை சர்வசாதாரணமாக அனௌன்ஸ் பண்ண அடுத்த 2வது நாள்லே தூக்குறாங்க. வீக்னஸ் பாஸ், ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். அடுத்த தலைவர்களை உருவாக்கலாம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு இருக்காங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உடைய நீங்கள் ஒரு தலைவர் ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேலே அது பெருசாக இருக்கும். நீங்கள் பயங்கரமாக நம்ம பேசலாம். ஆனால் இதே மாதிரியான சம்பவம் இது வரைக்கும் ஈரான் வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ளே இன்னும் பண்ணல. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் இதில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ஹை ரேங்க் ஆஃபீஸர் இந்த தாக்குதல் ப்ரெஸ்கிரைப்டாக இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு நாளைக்கு முன்பு இந்த ஐஆர்ஜிசியினுடைய இன்டெலிஜென்ட் ஹெட் ஒருத்தர் ரொம்ப தலைமை கமாண்டர் ஒருத்தர் இறந்து போனான்னு சொன்னாங்க இல்லையா, அவரோடு சேர்ந்து இவருமே இந்த ஒரு குரூப்பே இறந்து போயிருக்காங்க. மொத்தம் 20லேருந்து ஒரு 30 பேர் பக்கம் சொல்கிறாங்க. அவர் சம்திங் மீட்டிங் போட்டிருக்கலாம், இல்லை உட்காந்து பேசியிருக்கலாம். கரெக்டாக அந்த சமயத்தில் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரோட, அதாவது இஸ்மாயில் அகமடின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அவரோட சேர்ந்து ஒரு கூட்டத்தையே ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹாலை நடத்தினதாக சொல்கிறாங்க. அது ஈரானுடைய மீடியா இன்றைக்கி தான் அது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெரும் குரூப்பே அடிச்சிருக்காங்க. 3வது நபர் யாருன்னா கதார் அசரைன். அவரும் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர், ஈஸ்ட் அசர்பைஜான் ப்ராவினன்ஸில் இருக்கக்கூடிய நபரை பர்டிகுலராக ட்ரோன் மூலயமா தூக்கியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து சொல்லி வச்சு தூக்கியிருக்காங்க, சொல்லி வச்சு அடிச்சிட்ருக்காங்க. எங்களுடைய இலக்குகள் இந்த 3 நாள், இன்னும் அடுத்து ஒரு 2 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய முக்கிய தலைமை தான், முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்கன்ற சொல்லி தான் அடிச்சிட்ருக்காங்க. ஈரான் எப்படி அடுத்த தலைவர்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேடி அடிச்சிட்ருக்காங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிடுறேன். நான் இதே மாதிரியான தகவல் ஈரான் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொடுக்கறதுலாம் நான் மிஸ் பண்ணலாம் மாட்டேன். ஏன்னா இஸ்ரேல் தெளிவாக அடிக்கிறாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் தெளிவாக பொது வெளியில் வெளியிடுறாங்க. எக்ஸ்தலத்தில் போனீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, இஸ்ரேல் இந்த அளவுக்கு தாக்கல் நடத்துறது ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ஈரான் நடத்தின தாக்குதல் எதுவுமே சொல்லலையே அப்படின்னா, இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா சொல்லுவேன். இவங்க ஆதாரங்கள், இப்போ ஈரான் எங்ககிட்ட இந்த மாதிரி சம்பவம் நடந்து நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட் நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒன்று ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய ஸ்போக் பர்சன், முக்கிய அவர் டெய்லியும் தன்னை ரிப்போர்ட் கொடுப்பார்ல அவர். இன்னொருத்தர் சென்காம். இது வரைக்கும் நான் சென்காம்னுடைய ரிப்போர்ட் அவங்க டெய்லியும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஈரானுடைய ரிப்போர்ட்டு தான் அதிகமாக காட்டியிருக்கேன். பட் முதல் முறையாக உங்களுக்கு சென்காம்னுடைய ரிப்போர்ட் காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 தரப்புலையும் அந்த சப்மிஷன் கொடுக்குறதான கிளாரிட்டியை பாருங்கள். சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, 8000 தாக்குதலை நிகழ்த்தியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஹிட் அடிச்சிருக்கோம் இந்த வாரத்தில் மட்டும். டோட்டலாக நாங்கள் டாமினேட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய மிலிட்ரி கம்பேக்ட் ஹிஸ்ட்ரியிலே இந்த அளவுக்கு அவங்க லாஸ்ட்டில் ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. நாங்களும் பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெசல்ஸ் தொடர்ந்து நாங்கள் அடிச்சுட்டே இருக்கிறோம். ஓவராலாக இந்த வான் கட்டுப்பாட்டை, அதாவது வான்பரப்பை முழுமையாக நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு தான் வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தாக்கல் அடிச்சுட்டே இருக்கிறோம். அவங்க மிசைல்ஸ் எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கோம்னு சொல்கிறாங்களா, அதுக்கான இமேஜஸும் கொடுக்குறாங்க. அதுக்கான தாக்கல் நடந்த இடங்களையும் பெரிய அளவுக்கு அனிமேட்டடாக நடந்த நிகழ்வு காட்டுறாங்க. பட் இந்த பக்கம் ஈரான் தரப்பில் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ அடுத்து அவங்க 72வது வேவ் அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு வேவ் அனுப்பும் போதும் ஈரான் அந்த மிசைல்ஸ் கிளம்பி போகுது பார்த்தியா, இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு வீடியோ பதிவு, அந்த வீடியோ பதிவு கூட ஆன் த ஸ்பாட் எடுக்கப்பட்டதா, அப்போ எடுத்த பதிவானா இல்லை, அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுன ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. ரொம்ப ரேர் அக்கேஷனாக தான் ஆன் த ஸ்பாட் அனுப்புகிற வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. மற்றபடி இந்த பக்கம் ஈரான் நடத்துகிறதெல்லாம்
நம்ம வந்து கெஸ் பண்ணி அந்தந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எதிரிகள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்துவோம், 72வது அலைகளை வீசுகிறோம், எதிரிகள் எங்களிடம் மண்டியிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், இனி ஒவ்வொரு பேஸும் சாம்பல் ஆகும், எரித்து விடுவோம். அது இல்லாமல் நாங்கள் இப்போ 72வது வேவில் அடித்ததில் அவங்களுடைய F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு பயங்கரமாக வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு இன்னுமே F-35க்கான கிளைமே எனக்கு இன்னும் கிடைக்கல பாஸ். நான் கிடைச்சா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா இன்டர்நேஷ்னல் மீடியாவுமே வந்து ஃபுல்லாக ஆதாரங்கள் திரட்டுறதுக்கு தடுமாறுறாங்க. ஏன்னா ஒரு விமானம் சுட்டு வீழ்ந்தது அப்படின்னா அந்த பாகங்கள் எங்கேயுமே கிடைக்கல, இல்லை அங்கே போய் சேர்ந்ததுக்கான எதுவுமே கிடைக்கல. பட் ஈரான் தொடர்ந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சென்காம் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நிஜமாகவே ஈரான் தான் சுட்டாங்களா, வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆகிடுச்சா அப்படின்றது இன்னும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. தகவல் கிடைக்கல பாஸ், கிடைச்சதை நான் சொல்கிறேன் நான். ஆனால் அதுவே இன்னும் கிடைக்கலாம் போது எனக்கு F-16 போர் விமானம் குறிப்பாக இங்கே வான்பரப்பில் பறக்கும்போது நாங்கள் சுட்டுட்டோன்றாங்க. அப்போ வான்பரப்பில் பறக்கும்போது F-16 போர் விமானத்தை சுட்டிருந்தாங்கன்னா, இப்போ குவைத்தில் சம்திங் கத்தாரில் சுடும்போது பார்த்தோம்னா அது 3 விழுந்தது கரெக்டாக தெரிஞ்சுது. பட் எனக்கு F-16 கிடைக்கல. ஆனால் ஈரான் தரப்பில் வந்து முழுமையாக வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். சரி, இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய தாக்குதலில் பெரும்பாலும் அச்சீவ் பண்ணிட்டோம். பட் இந்த சண்டேவில் இருந்து இந்த 2 நாள் கேப்பை அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். ஓரளவுக்கு நாங்கள் என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்றத வருகின்ற வாரங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வாரமாக நாளையிலிருந்து சண்டேவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தொடக்க போகிறோம். இந்த ஒரு அதிபயங்கர தாக்குதலை நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்களும், இந்த பக்கம் ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி இருக்குல்ல, அவங்க தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த ரைசிங் லயன் கண்டிப்பாக வரும், ட்ரூ ப்ராமிஸ் 4 வந்து முடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய மிரட்டல்களையும் தாண்டி இந்த வரைபடங்களை பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நடந்த தாக்குதல்கள், இந்த சிவப்பு கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவப்பு கலரெல்லாம் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல், மஞ்சள் கலர்லாம் வந்து ஈரான் நடத்திய தாக்குதல்கள். ஸோ இது இப்போ நடந்த தாக்குதல் மட்டும். இனி அடுத்த தாக்குதல், அதுவும் ஈரானில் அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக அவங்க டாமினண்ட்டை குறைக்கிற மாதிரியான தாக்குதல்களாக இருக்கும், மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க தயாராக இருங்கள் ஈரான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன் எல்லாமேனா இப்போ ஓரளவுக்கு வான்பரப்பு கிளியராக தான் இருக்குது. நினைக்கிற இடத்த அடிக்கிறாங்க, நினைக்கிற இடத்த அச்சீவ்மெண்ட் அடைகிறாங்க. இங்கே ஈரான் தரப்பில் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் ஈரான் பதிலுக்கு நடத்துறது என்னென்னா, எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறாங்களான்னா பண்ணுறாங்க. ஒரு 5 அனுப்புனாங்க அப்படின்னாங்கன்னா 2 சக்ஸஸ் பண்ணுறாங்க, 3 சுட்டு வீழ்த்துறாங்க. சப்போஸ் இவங்க வந்து கொத்து குண்டுகளாக அனுப்புனாங்கன்னா அது ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் என்ன ஆச்சு, தாக்கல் நடத்தினாங்களே, பயங்கரமாக கிளைம் பண்ணாங்களே, கதிரியக்கம் வந்து விடுமான்ற ஒரு அபாயம்லாம் ஏற்படுத்தியதே அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேல் இல்லை நாங்கள் அடிக்கலைன்றாங்க. நாங்கள் அந்த நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை நாங்கள் ஏன் தொடுறோம், நாங்கள் தொடலை, பட் பக்கத்தில் வேணால் அடித்தோம், சுற்றி வேணால் அடித்தோம், நாங்கள் கண்டிப்பாக அங்கே அடிக்கலைன்றாங்க. அமெரிக்கா தரப்புலையுமே கிளைம் பண்ணுறாங்க. சேட்டலைட் இமேஜஸ் பார்க்கும்போது ஜூன் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் சென்ட்ரல் பிளேஸில் தாக்கல் நடத்தின மாதிரி தெரியல. பட் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் வந்து இல்லை தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேபி நாளைக்கு காலையில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வருதா, இல்லை இந்த சேட்டலைட் இமேஜஸை வந்து அவசரத்துக்கு எடுத்து காட்டியிருக்காங்களான்றதையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அல்ஜசீரா வந்து இல்லை அடித்தாங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ரஷ்யா ஓடி வந்து ஆமாம் நீங்கள் உடனடியாக இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட்டை வந்து கூட்டுங்க, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்துவது என்பது ஒரு காலத்துலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மதியத்திலிருந்து ஈரானில் மட்டும் ஒரு 4 இடத்துல குறி வச்சுருந்தாங்க, குறிப்பாக வெஸ்டர்ன் ஈரான். இந்த வெஸ்டர்ன் ஈரான் பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதில் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து இந்த சப்மரைன் டொமோஸ் குரூஸ் மிசைல்ஸை நீர்மூழ்கி கப்பலிருந்து ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க இன்று, அதையுமே வந்து காட்டியிருந்தாங்க. அதே போல் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் வந்து முழுமையாக சேதாரமாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. பட் அதை சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் வைக்க முடியுமா, இல்லை ஐநாவில் போய் முறையிடுமான்னா
இந்த இடத்துல இஸ்ரேல் அமெரிக்கா முறியிட முடியாது. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 175 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அதற்கு இன்னும் விசாரணை முடுக்கி விடப்பட்டு கிளியராக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த தாக்கல்னு தெரியுது. ஆனால் அதுக்கு அமெரிக்காவும் வந்து மறுக்கிறாங்க, இஸ்ரேல் இன்னும் மறுத்துட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல். அதனால் இந்த கிண்டர்கார்டனுடைய தாக்குதல் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கொத்து குண்டுகளாக அடிச்சிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது கொத்து குண்டுகளை அடிக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதனோட பதில் நடவடிக்கை இருக்கும்ன்றாங்க. அது இல்லாமல் ஒரு 3 இலக்குகள் வந்து பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சிருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்து அரபு நாடோட சுச்சுவேஷன் என்னன்னா, குவைத் வந்து தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பயங்கரமாக ஆக்டிவ் தான் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் 4 ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறோம் கடந்த 24 மணி நேரத்தில். யுஏஇ வந்து 15 க்ரூஸ் மிசைல்ஸ், 3 ஈரானுடைய மிசைல்ஸு 8 ட்ரோனையும் நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்திருக்கின்றாங்க. அப்புறம் பக்ரைன் பார்த்தோம்னா மார்ச் 11ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி ஒரு குடியிருப்பு மீது வந்து ஒரு ஏவுகணை தாக்கல் நிகழ்த்திருந்து. அப்புறம் பார்த்தா அது அப்பயே சொன்னாங்க வான்தடுப்பு சாதனம் பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ்னுடைய ஒரு ராங் கால்குலேஷன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அன்றைக்கி உறுதி செஞ்சுருக்காங்க, அது சுட்டது வந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரானுடையது இல்லை, அவங்களுடைய சொந்த வான்தடுப்பு சாதனங்களே செயலிழந்து போய் அங்கே அடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல் முறையாக கிரீக் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சவுதிக்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் அங்கேருந்து வந்து சுட்டு வீழ்த்தினோம், எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மூலிமா நாங்கள் சுட்டு வீழ்த்தணுன்றாங்க. மேபி இந்த கிரெடிட் நம்ம எப்படி பார்க்கலான்னா, இன்றைக்கி வந்து பக்ரைன் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க, எங்களோட பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு எங்களோட ரெசிடென்ஸ் மீதே அடிச்சிட்டாங்கன்னு ஒரு கிளைம் பண்ணுறாங்க. உடனே ஓடி வந்து கிரீக் என்னன்றாங்க, சவுதி அரேபியாவில் நடித்தது நாங்கள் தான் அப்படின்றாங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரியும். அப்போ எங்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து நாடு விட்டு நாடு வந்து காப்பாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதெல்லாம் சும்மா இதுதான் எங்களுக்கு மெயின், ஏன்னா பிஸ்னஸை பாதிக்கக்கூடாதுன்னு இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதே போல் அரபு நாடுகளில் என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, சவுதியினுடைய பிரின்ஸ் சல்மான் அவர்களும் எகிப்தினுடைய பிரசிடென்ட் அல்சிசி அவர்களும் ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஈரானுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன விதமான அறிக்கைகள் வருதுன்றதை பார்க்கலாம் நம்ம. அப்புறம் ஈராக் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் கேஸ்னுடைய ஃப்ளோ, அதாவது ஈரான்கிட்ட இருந்து மறுபடியும் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஈராக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி தொடர்ந்து நாங்கள் கரண்ட்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா திடீர்னு இஸ்ரேல் வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ் ஸ்டேஷனை வந்து அடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த கத்தார் பக்கத்தில். அதை அடித்ததுலேருந்து ஈராக்குக்கும் போல் எந்த பக்கமும் வரல, கத்தாருக்கும் வரல, பயங்கரமாக டேமேஜ்னாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா ஃபுல்லாக மெயின் ஸ்டேஷன் அடிக்கலை, கொஞ்சம் சேதாரமாக தள்ளி தான் அடிச்சிருக்காங்க, அதனால் தப்பிச்சிருச்சுன்றாங்க. அப்போ தான் நினச்சேன் நான், எப்பா மெயின் ஸ்டேஷன் அடிக்காத போதே ஈரான் சுற்றி எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிட்டாங்களே, மெயின் அடிச்சிருந்தால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். இப்போ 22 நாடுகள் இன்க்ளூடிங் யுஏஇ, பக்ரைன், ஐரோப்பா நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்கள் செக்யூர் பண்ண போகிறோம், கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தொடர்ந்து இப்படி தான் தோன்றித்தனமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து தாக்குதலை நடத்துவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக ஈரான் நிறுத்த வேண்டும்ன்றாங்க. காலையில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை யார் யாருக்கு லாபம் வருதோ அவங்க பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஈரான் நிலைக்குலைய வைக்கணும், ஈரானை அடிக்கணும், அதுதான் எங்கள் வேலை. அவங்க தான் நட்பு நாடுகளுக்கெல்லாம் விடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வாங்கிட்டு போவாங்க, எங்களை ஏங்க கொண்டு வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறீங்கன்னு நைட்டாக மனுஷன் வந்து விலகிட்டார், எப்படியோ போவாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் 22 நாடுகளும் ஓடி வந்து இப்போ ஈரானை வந்து இரான் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆக போதோ தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடிஞ்சது, இந்த கார்க் ஐலாண்டை வந்து சப்போஸ் எடுத்துட்டாங்கன்னா, இந்த பேபிள் அல் மேண்ட்னு சொல்லிட்டு இந்த ரெட்சி கடல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முனையை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி காலையிலிருந்து அங்கே டிஜிபவுட்டியில் வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஏர்போன் சிஸ்டம் வந்து பெருசாக வந்து நிறுத்திட்டு இருக்காங்க டிஜிபவுட்டினுடைய இடத்துல. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, சப்போஸ் கார்க் ஐலாண்டை கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஹவுதிகள் மூலிமா தாக்க நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அது இல்லாமல் ஹவுதிகள் வந்து வரலாமா வேண்டாமான்ற ஆஸ்லேஷன் இருக்காங்க. சரியான நேரத்தில் வருவோம்,
நாங்கள் எப்போ வருவோம் எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்றாங்க. மேபி ரஜினி படம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவதிகள் தரப்புல இருந்து. அதனால் திடீர்னு வந்துடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மறுபடியும் போர் விமானங்களை வந்து குவிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். எந்திரிக்கும் போதே தட்டணும் அப்படின்றத முடிவில் இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம ஹிஸ்புல்லா கிட்ட போயிடலாம். இந்த வீடியோ பதிவு பாருங்கள். கடுமையான ஒரு கிரவுண்ட் ஃபைட் லெபனானுக்குள்ளே, சதன் லெபனானுக்குள்ளே கடுமையான சும்மா துப்பாக்கி சண்டை இரண்டு தரப்புலையும் கேட்டுது, பயங்கரமாக கேட்குது. அந்த அளவுக்கான ஒரு சண்டை. அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே 6 நாடுகள் அடிஷ்னலாக ஐஆர்ஜிசி வந்து ஐஆர்ஜிசி ப்ளஸ் வந்து இவங்க ஹிஸ்புல்லா எல்லாம் சேர்ந்து தீவிரவாத நாடுகள், தீவிரவாத இயக்கங்கள்னு சொல்லிட்டு மால்டோவா, போஸ்னியா, மாண்டினிகாரோ, நார்த் மாசிடோனா இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள் தான். பட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்காது, ஹிஸ்புல்லாவையோ இல்லை இவங்களையும் நிறுத்த முடியாது. பட் ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து வந்தாங்க. ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஏதோ போய் நான் போரை நிறுத்த போகிறேன், பயங்கரமாக நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஸ்ரேல் அவருக்கு பிடிக்காது தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இஸ்ரேல் துரத்தி விட்டாங்க. மனசை வந்து இறங்கி அடுத்த ஒரு 1 hour அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு, ஹிஸ்புல்லா நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நானும் என்னமோ நினச்சேன், ஹிஸ்புல்லா நீங்கள் உடனடியாக நிறுத்தணும். லெபனான் இந்த அளவுக்கு தாக்கல் நடத்தப்படுவதற்கான காரணம் ஹிஸ்புல்லா தான் முழுக்க முழுக்க காரணமே, இஸ்ரேல்லாம் எந்த காரணமும் இல்லைன்ட்டாங்க. என்னப்பா நேற்று வரைக்கும் இஸ்ரேல் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைவர்லாம் அறிக்கை கொடுத்தாரு, உடனடியாக தாக்கல் நிறுத்த வேண்டும், ஏன் இப்படி தாக்கல் நிகழ்த்துகிறீர்கள், இது மனித உரிமை மீறல் அல்லவா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்தாரு. திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்துட்டு ஸ்டாப் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹிஸ்புல்லா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு நான் 2 சார்ட்டு காட்டுறேன். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 55 அட்டாக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல். அதில் டார்க்காக அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து கன்ஃபார்ம்டு அட்டாக்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலில் லாஸ்ட்டாக 19ஆம் தேதி 18 கிளைம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி 55. அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய அளவுக்கான அட்டாக் நடத்தியிருக்காங்க, கொஞ்சம் கூட குறையல. அதனால் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஈரானுடைய யுத்தம் முடியுதோ முடியலையோ அதில் எங்களுக்கு வேறு, ஆனால் இனி ஹிஸ்புல்லாவை முழுமையாக ஒழிக்காமல் எங்கள் படை திரும்பாது, இனி தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும், ஹிஸ்புல்லாவை ஒழிப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் என்று மிகப்பெரிய அளவுக்கு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வருகின்ற காலங்களில் லெபனான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது பார்க்க வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஏன்னா தடுக்கணும்னு வந்த ஃப்ரான்ஸே வந்து ஒதுங்கி போயிட்டாங்க கம்முன்னு. சரி ஓகே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்கிறது கூடுதல் தகவல். இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட்டர்ஸ்லாம் ஒரு சிலர் அமெரிக்காவை கொஞ்சம் ட்ரம்ப்புக்கு பிடிக்காதவெல்லாம் நீ போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. 21 நாள் ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரியோட சக்ஸஸ் என்ன அப்படின்னா, ரஷ்யானுடைய ஆயிலை தடையை நீக்கிட்டீங்க, ஈரானுடைய ஆயிலை தடையை நீக்கிட்டீங்க, ஷிப்பு வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து ஈரானுக்கு வந்து 2 மில்லியன் பே பண்ணால் தான் போகணுன்றாங்க. 1 ட்ரில்லியன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கானு, F-35 வந்து யூஸ்லெஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அமெரிக்கா பேஸ் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டுக்கிறாங்க, காமேனியை ரீப்ளேஸ் பண்ணி காமேனியை கொண்டு வர வச்சுட்டீங்க, இதுதான் உங்களை சக்ஸஸா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். இப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்தணும், இத்தனை வருஷமாக போட்ட பொருளாதார தடையை நீக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்ல முடியும்? அமெரிக்கானுடைய தோல்வியை பார்க்க முடியுது அந்த இடத்துல. ஒரு நாட்டை நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கும் போது அந்த பொருளாதார தடையை நீக்க, அதை விட ஈரான் கெத்து காட்டினாங்க பாரு, எங்ககிட்ட எந்த ஒரு ஸ்டாக்குமே இல்லை, சர்வதேச சந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்குலாம் எங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்ற மாதிரியான ஈரான் வந்து பெருசாக கெத்து காட்டினாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் எங்கள் நட்பு நாடுகளுக்கு நாங்கள் இது தடை நீக்கினால விற்க போகிறோன்றாங்க. மேபி இந்தியா கூட வாங்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சைடில் இப்போ கூட கேள்விப்பட்ட ஈரான் வந்து விருப்பம் தெரிவித்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் பெசஸ்கியன் அவர்களுக்கு வந்து அந்த ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக பேசியிருந்தார். அது இல்லாமல் அடுத்த 2 கப்பல் வேறு வருது. ஸோ மேபி இப்போ தடைகளை நீக்கினதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அடுத்த 1 மாதத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பட் இது எவ்வளோ சீக்கிரம் வந்து சேருதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனி ஈரான் மக்கள் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். யூகே இன்னைக்கு கூட 2 பேர்த்து கைது பண்ணிட்டாங்க. சப்மரைன் பேஸ் பக்கம் வந்து யூகேல ஈரான் மக்கள் போனதாக நாங்கள் தேடி கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.